நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு விவாதம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, பெட்ரோல் டீசல் விலை எப்போது ஜிஎஸ்டி வரம்பிற்குள் வரும்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸ். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவு. பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைக்க மத்திய அரசு தயங்குவது ஏன் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச சந்தையில் கச்சா விலையின் தேவை உலகளாவிய அளவில் தன்னிறைவு, அதாவது போதும் என்கின்ற அடிப்படையில் இருக்கும் பொழுது இப்போது ஒரு பீப்பாயினுடைய பேரல் $60 விற்பனை செய்யப்படுகிறது. அந்த விஷயம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இங்கே நம்ம தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ₹14 வரை குறைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விலை ஏற்றும் பொழுது ஒவ்வொரு அமைப்புகளும் உச்சத்திற்கு செல்கின்றன, விலை ஏற்றத்தை உச்சத்துக்கு கொண்டு செல்கின்றன. ஆனால் குறைக்கும் பொழுது சொற்ப அளவிலேயே விலை குறைந்து வருகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பதாக, அதாவது மத்திய அரசு சந்தித்த மிகப்பெரிய பொது தேர்தலுக்கு முன்பதாக பெட்ரோலின் விலை அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. பெட்ரோல் ₹102க்கும் டீசல் ₹94க்கும் விற்பனையாகி வருகிறது. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, சமையல் எரிவாயு சிலிண்டரினுடைய விலை மாதத்துக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது. அது குடும்ப பெண்களுக்கு அது மிகப்பெரிய, அந்த 1ஆம் தேதி ஆனாலே ஒரு மாதிரி டென்ஷனில் மாறிடுறாங்க. ஆனால் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கமர்ஷியல் சிலிண்டர்ஸினுடைய விலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருக்கிறது. இந்த பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய கம்பெனிகள். அந்த பெட்ரோலிய கம்பெனிகளில் 2/3 பங்கு தனியார் வசம் இருக்கிறது, 1 பங்கு மட்டுமே அரசிடம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ ஏன் 14லேருந்து ₹20 வரைக்கும் ஒரு லிட்டருக்கு குறைக்கலாம், ஆனால் ஏன் குறைக்கல மத்திய அரசு? பெட்ரோலிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டால் பல வியாபாரங்களில் நல்ல ஒரு நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதையும் தாண்டி அதாவது நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அதனுடைய இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாரி, கண்டெய்னர்ஸ், இதெல்லாம் நிறைய அந்த காய்கறிகள், பழங்கள், அரிசிகள், நெல் மூட்டைகள், உப்பு, இது போன்ற சரக்கு வாகனங்கள் எல்லாம் அவனுடைய விலை குறைக்கும் பொழுது, அதாவது ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் குறைக்கும் பொழுது, உதாரணத்திற்கு 1 கிலோ தக்காளி என்பது உச்சத்தை தொடும் பொழுது ₹100 வரை போகிறது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, விளைச்சல் இல்லை, அதே நேரத்தில் போக்குவரத்து சுங்கச்சாவடி கட்டணம், இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது இப்போ விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது விலை குறைக்கப்பட்டிருக்கும் பொழுது காய்கறியினுடைய விலையும் குறைய வேண்டும். ஸோ டிபெண்டன்ட் டு செயின் லிங்க் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த பெட்ரோல் டீசலை ஒரு செயின் லிங்க் மாதிரி அவங்க வியாபாரிகள் வைத்திருக்கிறார்கள். அதுபோல் பிரயாணம் பண்ணக்கூடிய மக்கள், அது உள்ளூர்லேருந்து வெளியூர் செல்லக்கூடிய அந்த ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அரசு பேருந்துகளாக இருக்கட்டும், இந்த டீசல் விலையை குறைக்கும் பொழுது டிக்கெட் விலை குறையும். அப்போது பொதுமக்கள் இன்னும் அதிக நன்மை அடைவார்கள் அப்படின்ற நோக்கில் நம்ம பேசினாலும் இது ஒரு வணிக நோக்காக தான் பார்க்கப்படுகிறது. இன்றைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய அரங்கத்தில் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான மரியாதைக்குரிய டாக்டர் சூரியன் அவர்கள். வணக்கம். சார், உங்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்ட். இப்போ ஒரு விலை ஏறும் பொழுது, அந்த விலை ஏற்றம் இருக்கும் பொழுது அதனுடைய நீட்சி எல்லா இடத்துலையும் சஸ்டெயின் ஆகும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெட்ரோல் ஒரு ₹10 உயர்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த உயர்கிற அந்த ₹10 என்பது பொதுமக்கள் தலையில் அந்த விற்பனை விலையில் அதிகரிக்கப்படுகிறது. கண்டிப்பாக இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ அதிக அளவில் குறைக்கலாம். அந்த குறைக்கும் பொழுது உங்களுடைய ஒரு கருத்தாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த விலை குறைப்பு என்பது சாத்தியமா? கண்டிப்பாக. முதலில் ராஜ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நீங்கள் சரியாக கேட்டீங்க, ₹10-12 குறைக்கலாமேன்ட்டு கேட்குறீங்க. பெட்ரோல் ப்ரைஸ்லாம் உண்மையானது. தமிழ்நாடோட பெட்ரோல் ப்ரைஸ் 1 லிட்டர் ₹101.73. இதே பிஜேபி ஆளும் யூபியில் எவ்வளோனா ₹94. குஜராத்ங்கிறாங்க இல்லையா, குஜராத்ல ₹94.70. ₹7 எப்படி குஜராத் ஒவ்வொரு மக்களுக்கும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு குறைச்சு கொடுக்க முடியுது? உத்தரப்பிரதேஷ் எப்படி ₹7 குறைச்சு கொடுக்க முடியுது? அதாவது அந்த மாநில அரசுகள் தன்னுடைய வருவாயில் வரி விலக்கை அந்த மாநில மக்களுக்கு கொடுத்துள்ளது. ஆனா தமிழ்நாட்டில் ₹101 34.1%, குறிப்பா சொல்றா ₹100 ₹34 தமிழ்நாட்டு மாநில அரசுக்கு அந்த பணம் வசூலிச்சே போகுது. அப்ப
மாநில அரசு எப்படி பிஜேபி அரசான யூபியும் குஜராத்தும் எப்படி 7 ரூபாய் 8 ரூபாய் குறைச்ச வரி இவங்க குறைக்கலாமே, ஏன் குறைக்க மாட்டேங்கிறாங்க? ஜிஎஸ்டி இவங்க அரசியல் செய்வது இந்த ஜிஎஸ்டி பணத்தை பெறுபவர்கள் 34% மேல மாநில அரசு, திமுக அரசு, தமிழ்நாடு அரசு. இன்னும் சொல்ல போனா நீங்க ஜிஎஸ்டியில பார்த்துருக்கீங்க, நீங்க என்ன பொருளாதார நிபுணர் சொல்லிட்டீங்க, நான் அதை கொஞ்சம் பொருளாதாரத்தை பேசி ஆகணும். ஏன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி 18% போட்டா சென்ட்ரல் ஜிஎஸ்டி 9%, ஸ்டேட் ஜிஎஸ்டி 9% வரும். ஸோ சம பங்கு எல்லா ஜிஎஸ்டிலையும் மாநில அரசுக்கு வருது. ஆனா இந்த மாநில அரசு மக்களுக்கு அது எப்படி கொடுப்பதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க மத்திய அரசு சொல்லியிருக்கு சொல்றீங்க. ஒரு நாட்டோட அரசு என்ன பண்ணா, உண்ண உணவு, பொதுமக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் கொடுக்கணும். நம்முடைய நீங்க எக்கனாமிக்ஸ் சொன்னதால மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கு. மாஸ்லோன்னு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், இன்னைக்கும் அது மேனேஜ்மெண்ட் தியரியாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் சயின்டிஸ்டா சொல்லலாம், பொருளாதார சயின்டிஸ்டா சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு சாப்பாடு முக்கியம், இருக்க இருப்பிடம் முக்கியம். மோடி 80 கோடி மக்களுக்கு உணவு இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு. இதை வந்து முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபாய்க்கு 5 அடி அரிசி எல்லாம் சொன்னாங்க. 1 ரூபாய் கூட வாங்காம 5 கிலோ அரிசியை இலவசமா 80 கோடி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் ரேஷன் கடையில மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, யூனிஃபார்ம்ஸ், உடுக்க உடை, மாணவர்களுக்கு உடுக்கிறதுக்கான யூனிஃபார்ம் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. PM ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துல பல கோடி வீடுகள் இலவசமாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது, குறைந்த வட்டியில் கொடுக்கப்பட்டது. அப்ப மக்களுக்கு தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இன்னொன்னு நீங்க கேட்கலாம், அதாவது மனுஷனுக்கு முதல்ல சாப்பாடு வேணுமா, பெட்ரோல் வேணுமா? அந்த பெட்ரோல் பிரைஸையும் உத்தரப்பிரதேசம் குறைச்சிருக்கு, குஜராத் குறைச்சிருக்கு, ராஜஸ்தான் குறைச்சிருக்கு. பிஜேபி ஆளும் மாநிலங்கள் கிட்டத்தட்ட 8 ல இருந்து 10 ரூபாய் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அதே டீசலுக்கு உத்தரப்பிரதேசல 89 ரூபாய். ராஜஸ்தானா கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ரேட்டுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 102 ரூபாய், அங்க வந்து 104 ரூபாய் 52 காசு. கரெக்ட் சார். 2 ரூபாய் பிஜேபி வந்திருக்கு சார். வந்து 6 மாசம் ஆகுது. நீங்க தான் சொல்றீங்க பிஜேபி ஆளு மாநிலங்கள்ல. கரெக்ட் சார். இப்பதான் வந்திருக்கு. யூபில 3-4 வருஷமா ஆளுட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி டைம் இல்ல. இப்ப டீசல் விவசாயிகளுக்கு முக்கியம். பழங்கள், காய்கறிகள், இந்த காய்கறிகள் பழங்களை விவசாயிகள் மாவட்ட ஹெட் குவார்டர்ஸுக்கு, கேபிட்டல் சிட்டிக்கு எடுத்து வரதுக்கு 50% மானியம் கொடுக்குது. இந்திய வரைக்கும் ரயில்வேல நீங்க உதாரணத்துக்கு பார்த்தா தாம்பரம் டு பீச் 5 ரூபாய், அதாவது 5 ரூபாய் பிரைஸ் டிக்கெட் விலை ஏற்றவே இல்லை. அது தாம்பரம் டு மாம்பழம், கோடம்பாக்கலாம். ஏன் ஏத்தல? விலைவாசி ஏறலையா? டீசல் விலை ஏறலையா? எலக்ட்ரிசிட்டி விலை ஏறலையா? ஏன் ஏத்தல? மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டும். முதல்ல மக்களுக்கு உண்ண உணவு கொடுக்கணும். இப்ப கொரோனா பீரியட் வந்துச்சு, யுக்ரைன் வார் வந்துச்சு, அப்பப்ப பாலஸ்தீன் ஹமாஸ் வாரு, இஸ்ரேல் ஹமாஸ் வாரு. இப்ப பிரைஸ் இறங்கும் போது உடனே இறக்க முடியாது, ஏறும்போது ஏத்த முடியாது. ஏன்னா ஏத்தும் போது ஏத்திடுறாங்க, ஏத்தல. கடந்த 2 வருடங்களாக நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. கடந்த 2 வருடங்களாக மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றவில்லை. அது உண்மை. நான் அதுக்கு வேணா ப்ரூஃப் தரேன். சரி, ஆமா, அது இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. நான் தாழ்மையோட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் குறைக்கிறதுக்கு மனசு வரல? வரேன். அதாவது இப்ப வந்து ஏத்தும் போது குரூட் ஆயில் பிரைஸ் இன்டர்நேஷனல் ஏறும்போது, வெளிநாட்டுல ஏறும்போது நம்ம அங்கதான் வாங்குறோம். ஏறும்போது நம்ம ஏன் ஏத்தல? குரூட் ஆயில் பிரைஸ் ஏறிட்டே தான் இருக்கு. நிறைய ரேட்ல 20 ரூபா 30 ரூபாய் ஏறிச்சு. ஏன் ஏத்தல? அப்ப அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி அர்த்தம்னா, விலை ஏறும் போதும் அந்த மக்களுக்கு அந்த சுமையை ஏற்றக்கூடாது, இறங்கும் போதும் அதிக அளவு பெனிஃபிட் கொடுத்தா அப்ப ஒரு பிரைஸ் ஈக்குலிபிரியம் வராது. இப்ப பிஸ்கல் டெபிசிட் இருக்கு. இல்ல தங்கத்துல இல்ல சார், தங்கத்தையும் வாயிலே விட்டுறாங்க. இல்ல உண்மை இல்ல. அதாவது நான் கேட்கிறேன், தங்கம் என்பது இது வந்து ஒரு கனிம பொருள் தான், சரிங்களா? பெட்ரோல் என்பதும் வந்து கனிம பொருள் தான், ரெண்டுமே கனிம பொருள். கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கோ இல்ல வந்து அரசாங்கம் நிர்ணயிக்குது, பிரைவேட் தான் நிர்ணயிக்குது. இந்த கொஞ்சம் அதை நம்ம பேசலாம். ஆனா கோல்டு ரேட் மட்டும் டெய்லி ஏறி இறங்க. அந்த ரேட்டுக்கு வாங்குங்க, குறையும் பொழுது மக்கள் அதன் பயன்படுறாங்க, ஏறும்போது மக்கள் வந்து அதனால வந்து சுமையாகிறது. கரெக்டா கேட்டீங்க. ஏன் இந்த மாதிரி? கரெக்டா கேட்டீங்க. ஃபியூயல், அதாவது பெட்ரோலும் டீசல் விலை வெளிநாட்டு சந்தையில குறையும் போது ஏன் தமிழ்நாடு அரசு 34% வாங்கணும்?
தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக அரசு 34 ரூபா 12 பைசா ஜிஎஸ்டி கொண்டு வாங்க. அந்த ஜிஎஸ்டி எதிர்ப்பதே தமிழ்நாடு தான். அவங்க நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல தடவை சொல்லிட்டாங்க, நீ மாநில அரசு குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, இன்னும் கர்நாடகா, இன்னும் சில மாநிலங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வரக்கூடாது எதிர்க்கிறாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வரட்டு மாநில அரசோ இப்ப திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற என்னுடைய சகோதரர்களோ ஏன் மாநில அரசு ஒரு எங்களுக்கு ஜிஎஸ்டியில கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்ப ஜிஎஸ்டியில கொண்டு வந்தா 100 ரூபாய்க்கு ஒத்த 1 லிட்டர் பெட்ரோல் பட்டா தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசுக்கு 34 ரூபாய் கொடுக்குறான். அப்ப எனக்கு 25 ரூபாய். நீங்க ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள அவங்க வரமாட்டாங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜிஎஸ்டிக்கு வந்து நாங்க தான் அதிக அளவுல நாங்க வரி செலுத்துறோம். ஆனா அந்த வரி செலுத்தினாலும் என்ன அப்படின்னா அது கரெக்டான அமௌண்ட் வந்து கொடுக்கறது இல்ல. நாங்க வந்து 2 ரூபா கொடுக்குறோம், நாங்க வந்து 2 ரூபா கொடுக்குறோம், ஆனா 29 பைசா தான் கொடுக்குறாங்க. குஜராத் 1 ரூபா கூட கொடுக்கல, ஆனா ரிட்டர்னா போகும்போது 3 ரூபா கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசம் அங்க 3 ரூபா கொடுக்குறாங்க. விவசாயி அதிகம். அப்ப விவசாயி கொடுக்க கூடாதுங்கிறதா மாநில அரசோட பயன்பாடா திமுக அரசுக்கு? உத்தரப்பிரதேசம் அதிக அளவு மக்கள் விவசாயிகள். அப்ப விவசாயி கொடுக்கணுமா? உண்ண உணவு, உடுக்க உடை, சரிசம சாப்பாடு தானே, சரிசமமான ஒரு சாப்பாடு தானே. ஏழைகள் எங்க அதிகம் இருக்காங்க? எங்க விவசாயிகள் அதிகம் இருக்காங்க? யூபிலயா தமிழ்நாட்டிலயா? சரி, யூபில. ஆனா தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். சரி, நான் என்ன கேக்குறேன், ஒரே நிமிஷம் எனக்கு இது சொல்லுங்க. அரிசிக்கு ஜிஎஸ்டி கொண்டு வாங்கிட்டு சொன்னதே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப முன்னாள் நிதி அமைச்சர் பழனிவேல் ராஜன் அப்பதான் அந்த கமிட்டி எடுக்கிறதுக்கு அரிசிக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. எங்க மோடி அவர்கள் ஒரு வாகனம் கூட வச்சிருக்கிறவர், ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் கூட இல்லாதவர், பணமே இல்லாத மனிதர், பல 20 வருஷத்துக்கு மேல் முதலமைச்சராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் இருந்த ஒரு மனிதர். அவருக்கு எதுவுமே கிடையாது. பொதுமக்களுக்கு இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் 80 கோடி மக்களுக்கு கடந்த 2-3 வருடங்களாக இலவசமா அரிசி, பருப்பு, கோதுமை எந்த அரசா கொடுத்திருக்குன்னு உங்களால் ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியுமா? என்னோட சகோதரர்கள் சொல்ல முடியுமா? தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக அரங்கில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அரங்கத்தில் வந்திருக்கிறார். அவர் வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ 2 விதமான கேள்விகள் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து ஏறும் பொழுது ஏற்றுகிறார்கள், குறையும் பொழுதும் அமைதியாக இருக்கிறார்கள். ஒன்று. ஸோ இது எக்கனாமிக்கலாக வந்து செயின் சிஸ்டம் தான். ஒன்று குறைஞ்சிச்சுன்னா எல்லாமே குறையும், ஒன்று ஏறிச்சுன்னா எல்லாமே ஏற்றப்படும். இப்போ வந்து ஒரு பீப்பாயினுடைய விலை வந்து நம்ம அமெரிக்க டாலரில் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம கரன்சிலே வாங்குகிறோம். ஸோ அதனால் நிறைய லாபம் நமக்கு இதில் இருக்குது. ஏன் மத்திய அரசு குறைப்பதற்கு அது வரேன் சார், ஏன் மத்திய அரசு குறைப்பதற்கு ஒரு நடவடிக்கையோ இல்லை முன்னெடுப்போ எடுக்க மாட்டேன்றாங்க? அதனால் அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக வீக்கர் ஆகுமா? இல்லை, இது வந்து இப்போது எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தளவில் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை. கிட்டத்தட்ட 90% நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். கிட்டத்தட்ட முழு தேவை நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் வாலிட்டிலிட்டி, அதாவது அந்த விலையேற்றம் இறக்கம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. முழுக்க குளோபல் ஃபேக்டர்ஸ் தான். முக்கியமாக வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இதனுடைய ப்ரைஸஸ் நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கினதுனால ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடிஞ்சது. கோவிடுக்கு பிறகு பார்க்கும்போது நம்ம நேராக ரஷ்யன் ஆயில் வாங்கும்போது ரொம்ப விலை குறைவாக நம்ம வாங்கி சேமித்து கொண்டதுனால நம்மளால் அந்த குஷன் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஏறும்போது நம்ம உயர்த்தி தான் பெட்ரோலியம் ப்ரைஸஸ் உயர்த்தி தான் ஆகணும். அது கட்டாயம். விலை சரிவுக்கு சர்வதேச சந்தையில் இந்த நம்ம இஸ்ரேல் காசா போர், இது யுக்ரைன் ரஷ்யா போர், இதனுடைய எதிரொலியாக அதை பீப்பாய் குறைஞ்சிடும். ஆமாம், அதாவது முழுக்க சர்வதேச விஷயங்கள் தான் இந்த, அதுவும் அங்கே நடக்கக்கூடிய வளைகுடா பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களுடைய பிரதிபலிப்பு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த பிராந்தியம் தான் அதிகப்படியான வெனிசுலா தவிர, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசுலா தவிர மீதி பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி வந்து வளைகுடா நாடுகளில் தான், அங்கேருந்து வருது, ஈரான் போன்ற நாடுகளில் தான் வந்து கொண்டிருக்கு. அதனால் அங்கே ஏற்படக்கூடிய தாக்கம் நேரடியாக டாலரையும் நேரடியாக பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் விலையும் நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வந்து டிபெண்ட் ஆன் ஆயில், அது வந்து நம்ம மாற்று கருத்து இல்லை.
ஸோ இருந்தாலும் இப்போ நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக பார்க்கும்போது நிறைய பெரிய முதலீடுகள், அதாவது பெரிய பெரிய ஹைவேஸ் கட்டுவது, இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதற்கெல்லாம் தான் இந்த பணம் உபயோகப்படுது. இது வந்து அரசாங்கம் இதில் சேமித்து அவர்கள் ஒன்றும் எஃப்டியில் போட்டு வைத்துக் கொள்வதில்லை. இதை வந்து திரும்பியும் நாட்டின் வளர்ச்சிக்காக வேறு வழிகளில் அது சென்று கொண்டிருக்கு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நேரடியாக ஜிடிபியோடைய வளர்ச்சியில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாக ஜிடிபி மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த எக்ஸைஸ் டியூட்டி நம்ம இது லெவி பண்ணுறதுனால, இப்போ குறைப்பதனால மக்களுக்கு தான் அது பாதிப்பு. ஏன்னா இது போன்ற ப்ராஜெக்ட்ஸில் பணம் போவது குறையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதலீடுகள் குறையும். நம்மளுடைய முதலீடுகள், அதாவது அரசாங்கத்துடைய முதலீடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நேரடியாக பொருளாதார வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். அதனால் நம்ம அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லோருக்கும், எனக்குமே பெட்ரோல் விலை குறைந்தால் நல்லது தான். அதில் எந்த விதமான ஒரு 3-5 ரூபாய் குறைந்தால் கண்டிப்பாக அது நல்ல ஒரு அனுபவமாக தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் ஒரு மேக்ரோ எக்கனாமிக், ஒரு பொருளாதாரத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ கடந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருக்குது, ஒரு நியூட்ரலாக தான் இருந்து கொண்டிருக்கு. இறக்கமும் இல்லை, பெரிய அளவு எந்த விதமான ஏற்றமும் இல்லை, 101 ரூபாய் 73 அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அதே ஒரு நல்ல ஒரு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் என்வாயன்மெண்ட், அதாவது அங்கே இஸ்ரேல் காசா ப்ராப்ளமில் இருக்குது, ஈரான் எந்த நேரத்தில் வேணாலும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தலாம். அதனால் ஒரு பாயிலிங் ஸ்டேஜில் தான் வளைகுடா பகுதி அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு போர் வெடிக்கும் சூழலில் வந்து அது இன்னும் அதிகப்படுத்தும், கச்சா எண்ணெயோடைய விலை அதிகரிக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே ஒரு பஃபர் நம்ம கிரியேட் பண்ணுறது பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்ற சூழல் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கன்சியூமர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 3-5 ரூபாய் இறங்கினா அது மகிழ்ச்சி தான் ஏற்படுத்தும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. உங்களை போல எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியர்பை ஒரு 15 ருபீஸ் வரைக்கும் இதை ரெடியூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து கேப்பபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, அது வந்து இப்போ திரும்பியும் இப்போ ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ திரும்பியும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஏற்ற தான் செய்ய வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சடனாக இப்போ ஈரானில் அங்கே ஈரான் வளைகுடாவில் பிரச்சனை அதிகமாச்சு அப்படின்னா, ஒரு கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்தது அப்படின்னா திரும்பி நம்ம அந்த குறைத்ததை உடனே ஏற்றி தான் ஆகணும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு பார்த்து கொண்டு தான் அதில் செயல்படணுமே தவிர நேரடியாக இப்போ குறைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவை. அதாவது கோவிடுக்கு பிறகு பார்க்கும்போது நிறைய வரி வருவாய் நமக்கு இழப்பு ஏற்பட்டது. அது மாநிலங்களுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி. ஏன்னா 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நமக்கு பெரிய அளவுக்கு வரி, எதிர்பார்த்த அளவு வரி, நேரடி மறைமுக வரி இரண்டுமே வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இப்போ தான் ஓரளவுக்கு நம்ம எக்ஸைஸ் டியூட்டி இந்த ஆயில் ரிசர்வ்ஸ்னால நம்மளால் பில்ட் பண்ண முடியுது. நான் இது சொன்ன மாதிரி இதெல்லாம் திருப்பியும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அரசாங்கத்துடைய செலவினம், பப்ளிக் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்துடைய செலவினம் அப்படிங்கிறது பட்ஜெட்டில் கூட கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி அதுக்கு இயர்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த எண்ணெய் வருவாய் ஒரு மிக முக்கிய பங்காக தான் அதில் இருக்குது. ஏதாவது நான் பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏறும்போது ஏற்றுறாங்க, குறையும் போது குறைக்கணும், இதுதானே ஃபண்டமெண்டல். அதான். ஆனால் ஏன் அவங்க குறைக்க மாட்டேன்றாங்க? அப்போது இதை வச்சு பிஜேபி அரசாங்கம் அதிக லாபம் சம்பாதிக்கிறதா? ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, பாண்டு வந்து வச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட 1,98,000 கோடி வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அது ஓவர் மேட்ரு முடிஞ்சு. இப்போ வந்து அது வந்து நம்ம வாங்கினது டாலர், இப்போ வாங்குறது இந்தியன் ருப்பி, எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது அப்போது இது நீங்கள் சொல்லுங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து செலவழிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 2 ரூபாயோ இல்லை ஒரு 5 ரூபாயோ குறைக்கலாம்ல, நினச்சா குறைக்கலாம்ல. அதான் இப்போ அது இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் எல்லாருக்குமே நல்லது தானே. இப்போ ஜிஎஸ்டி அதற்கு பதில் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியில் கொண்டு வந்ததுன்னா கன்சியூமர்ஸுக்கு நிறையவே 20 ரூபாயே குறையும், 2 ரூபா இல்லை 20 ரூபா குறையிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோல் வந்து ஆந்திர பிரதேசத்தில் 109 ரூபாய் 61 காசு, ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டிகர் 94 ரூபாய் 24 பைசாக்கள் தான் இருக்கிற லோவஸ்ட்டாக தான் சண்டிகரும் குஜராத். மற்ற இடங்கள்லாம் வந்து நியர்பை ஒரு 100 ரேஞ்சில் இருக்குது. நான் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வைக்கணும். முதல்ல நம்ம பெட்ரோல் போட போனோம் அப்படின்னா வந்து லிட்டர் கணக்கு கேட்க மாட்டோம், 50 ரூபாய்க்கு போடுங்க, 100 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு. அந்த ரவுண்டட் ஆஃப் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போது அரசாங்கங்கள் இந்த 100 ரூபாய்க்கு டக்குன்னு கொண்டு வந்துடலான்றப்போ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 60 ரூபாய் இருந்தது, அப்புறம் 61, 62, 63, அது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம 100 ரூபாய்க்கு தான் அப்பயும் போய் 100 ரூபாய்க்கு தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது அரசாங்கத்தை மக்கள் பழக்கிட்டாங்களா?
நீங்க 100 ரூபா இல்லை அப்படி அந்த மாதிரி நம்ம அது வந்து ஒரு நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி அந்த மாதிரி பண்ணுறோம். 100 ரூபா அப்படிங்கிறது நம்ம ரவுண்டடாக அதை 1 லிட்டர் அப்படின்னா நம்ம சில்லறை கொடுக்கணும், இல்லை அவன் சில்லறை நமக்கு தரணும், அது இல்லாதனால நம்ம 100 200 அப்படிங்கிற ரவுண்டடாக. பட் தெரிந்து கொள்வது நல்லதான். மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபாடு அப்படிங்கிறது அந்தந்த வேட்டு தான். அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான வரி கூடுதலாக இருந்ததுன்னா அந்த லோக்கல் பெட்ரோல் அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எடுத்து பார்த்தா ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவென்யூவில் 15% ஆன ஆவரேஜ் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலமாக வருது. அதாவது அது ஒரு பெரிய பங்களிப்பு. அதான் எல்லா மாநிலம், குஜராத்துக்கும் அதே நிலை தான். 16% 17% இருக்குது அவங்களுடைய ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக மாநிலங்கள் வசூலிக்கக்கூடிய வரிகளில் வந்து 15% தமிழ்நாடுக்கு வந்து பெட்ரோலியம் டேக்ஸ் தான், வேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால் மாநிலங்களுக்கு அது ஒரு முக்கியமான வரி ஆதாரமாக, வரி வருவாயின் ஆதாரமாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் இல்லை மத்தியில் மத்தியக்கும் அது எக்ஸைஸ் டியூட்டி ரொம்ப முக்கியம். மாநிலங்களுக்கும் அது இப்போ ஒரு இன்றியமையாத விஷயமாக மாறிவிட்டது. அவங்களால அந்த 15% இல்லாமல் அந்த ஷார்ட்ஃபால் அந்த ஷார்ட்ஃபாலை வந்து மேனேஜ் பண்ண முடியாது, மேக்கப் பண்ண முடியாது. ஓகே சார், அதாவது ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய பிஜேபியின் தூத்துக்குடி செல்வம், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது கடந்த முறை மோடி அவர்கள் தீபாவளிக்கு பெட்ரோலுக்கு 3 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைத்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பிஜேபியில் வந்து அவங்க சொன்னாங்க. இந்த முறை அதே போல் தீபாவளி வர இருக்கிறது இந்த 31ஆம் தேதி, அக்டோபர் 31. அதில் எதுவும் கிஃப்ட் கொடுப்பாரா நரேந்திர மோடி அவர்கள்? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், அதிலையும் குறிப்பாக இன்றைய தலைப்புக்கு பொருத்தமாக தேர்ந்தெடுத்திருக்கிற பொருளாதார நிபுணர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் சார், அப்புறம் மறுபடியும் நம்முடைய சூரிய நாராயண சார் அந்த அவங்க எல்லாருக்கும், காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களுக்கும் நன்றி. முதல்ல வணக்கம். அதுல நீங்க மரியாதைக்குரிய 2 பொருளாதார நிபுணர்களுமே ரொம்ப நடுநிலையோடு ரொம்ப சரியாவும் சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. இதுல வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருக்கு பாருங்க, வேட் இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கிட்டு நீங்க குஜராத்லயும் ஹரியானா மற்ற மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேசம் மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ஒரு தமிழ்நாட்டை ஒத்து பார்க்கும் போது ஒரு 6-7 ரூபா குறைச்சிருக்காங்க. அதை மாநில அரசு செய்திருக்க முடியும், அதை செய்யலைங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது, 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்துல மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஒரு 5 ரூபாய் நாங்கள் உடனடியாகவே பெட்ரோலியம் டீசலுக்கும் விலையை குறைப்போம்லாம் சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப வேண்டாம், ஒரு 5 ரூபா வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அவங்க நினைச்சிருந்தா, மாநில அரசு நினைத்திருந்தால் குறைத்திருக்க முடியும். அந்த இன்னும் கூட ஐயா சூரிய நாராயணன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க, 34% வந்து அவங்க ஜிஎஸ்டி மூலமா மாநில அரசு வந்து பெட்ரோல் மூலமாக 34% வந்து அவங்க வரி கிடைக்கு, அதான் பெட்ரோல் மூலமா பெட்ரோல் மூலமா. அதுல 9% தான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஜிஎஸ்டியா கொடுக்காங்க. 9+9 தானே, 18% டாக்ஸ்ல 9% மாநில அரசு, 9% மத்திய அரசுக்கு. அப்படிங்கும் போது 9% டாக்ஸ் வந்து அத பேர் என்ன ஜிஎஸ்டி போகுது. ஆனா 34 ரூபா வந்து இவங்க பிடிக்கிறவங்க ஏன் இவங்க நினைச்சாங்கன்னா, ஒரு 10 ரூபா கூட மாநில அரசு நினைத்தால் 10 ரூபா கூட குறைக்கலாம். 10 அது பெட்ரோல் டீசலுக்கு 10 ரூபா கூட குறைக்கலாம், அதை குறைக்கல. சரி, ரைட். இப்போ நீங்க மத்திய அரசாங்கம் இப்போ 60 ரூபா பேரலுக்கு வந்திருக்கு, கச்சா எண்ணெய் 60 ரூபா, இப்போ ஒரு $60 பேரலுக்கு வந்திருக்குங்கிறதுனால அதுலயும் நீங்க இந்திய மதிப்புல தான் நம்ம வந்து இப்ப சந்தைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதே அந்த 60 ரூபாய்க்கு $60 வந்திருக்கிறதுனால இதை குறைக்க முடியுமான்னு கேட்கீங்க. ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க, ஒருவேளை போர் மேகம் சூழ்ந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடந்துகிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்து ஒருவேளை
அது ஈரானையும் ஈரான் லெபனான் ஈரான் அந்த நாடுகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு போர் வருமானால் மறுபடியும் வந்து என்ன நிலைமை வரும் அப்படிங்கறதுல நம்ம பார்க்கணும். நாம ரஷ்யாவோடு நெருக்கமாக இருக்கிற காரணத்தாலையும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய்களை எல்லாம் நாம வந்து அதிகமாக கொள்முதல் செய்து அதை சேமித்து வைத்திருப்பதனாலதான் இந்த நிலையாவது கடந்த 2 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து உயரமும் இல்ல குறையும் இல்லைங்கிற நிலையில ஒரு நிலையா இருக்கு. அதனால நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து நிச்சயமா இதை கவனிக்கும் நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மீது மிகுந்த அக்கறையோடு மிகுந்த பொறுப்பு மிக மிக கவனமாக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது அக்கறையோடு இருக்கிறது. அதுலயும் குறிப்பா நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டு மேல வந்து ஒரு பெரிய தனிப்பட்ட முறையில எந்த காழ்ப்புணர்ச்சியும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இல்லை, பிஜேபிக்கு இல்ல. ஏன்னு கேட்டா நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில 140 கோடி மக்களுக்கும் இந்தியாவினுடைய தலைவர் யாருன்னு கேட்டா 140 மக்களை உள்ளடக்கிய பாரதத்துக்கு தலைவர் வந்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். அதனால இப்போ நீண்ட காலமா ஒரு சர்ச்சை வந்திருக்கு, ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பரிசீலனையில வந்து இருக்கு, டிபேட்ல தான் இருக்கு. ஒருவேளை எப்படி கூட வந்து வரலாம். ஆனா இப்போ கச்சா எண்ணெய் இதே நிலை நீடிக்குமா? கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து இதே நிலை நீடித்தால் நிச்சயமாக குறைப்பாங்க. இல்ல அதாவது சார் இப்ப மத்தியில ஏன் குறைக்கல அப்படின்னு கேட்கும்போது அதற்குண்டான பதில் வர மாட்டேங்குது. ஆனா மாநிலத்துல ஏன் குறைக்கல, மாநிலத்தை நீங்க சுட்டி காட்டுறீங்க. மாநில அரசு உங்கள்கிட்ட வந்து பெட்ரோலை வாங்கி அதற்கு 13% தமிழ்நாட்டில் வேட் வைக்கிறாங்க, நீங்க ஒரு 11%, ஆக மொத்தம் 24% வேட் வச்சு அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து மாநில அரசு கொள்முதல் பண்ணலையே, மத்திய அரசு தானே கொள்முதல் பண்ணுது. அப்ப மத்திய அரசு கொள்முதல் பண்ணும்போது அங்க பீப்பாயினுடைய விலை குறையும் பொழுது நீங்க தான் குறைக்கணும். நீங்க எப்படி ஸ்டேட்டை பிளேம் பண்ண முடியும்? இல்ல நீங்க மாநில அரசாங்கத்தினுடைய வரி பங்கீட்டில் இருந்து அவர்கள் குறைக்க முடியும் தானே. நீங்க ஐயா உங்களுக்கு அவங்களுக்கு 2% தான் வித்தியாசம். நீங்க 11% போடுறீங்க, அவங்க 13% போடுறாங்க, அவ்வளவுதான். இல்ல மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய வரி வருவாயில மிகப்பெரிய பங்களிப்பு, ஒரு 15% பங்களிப்பு வந்து பெட்ரோல் டீசல் மூலமாகத்தானே அவங்க அந்த வரி வருவாயில அவங்க வந்து அதிகமா மாநில அரசுக்கு கிடைக்கிறதுல அதுல மிகப்பெரிய பங்கு 15% பங்கு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா மத்திய அரசு மாநில அரசு மிகப்பெரிய அளவுல பங்களிப்பு செலுத்த முடியலன்னா கூட ஒரு 6-7 ரூபாயை குறைச்சிருக்க முடியும். அதை மாநில அரசு செய்ய தவறி இருக்கிறது. அது மத்திய அரசு எதை எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்து மேலேயே பழிய போட்டுக்கிட்டு மாநில அரசாங்கம் தப்பிச்சு போயிருக்கிறது, அதை கடந்து போறதுக்கு அல்லது இல்ல இங்க மாநில அரசு எந்த இடத்துல ரோல் பிளே பண்ணல. என்ன அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல ரொம்ப லோ காஸ்டா வருது. அந்த லோ காஸ்ட் வரும்போது அது மக்களுக்கு பயன் போய் சேரணும்ல. இல்ல இல்ல அது வேற இல்ல சார், நான் தமிழ்நாடு குறைக்கலாம் இல்ல, நான் அது வேற இல்ல அது வேற இல்ல. क्वेश्चन என்ன இல்ல இருக்கறதால முதல்வர் திமுகவோட தேர்தலுக்கு இல்ல அதுதான் நீங்க பிஜேபியா இருக்கட்டும் வலதுசாரியா இருக்கட்டும் இல்ல வந்து பொருளாதார நீங்க சொல்ற பிளேமிங் என்ன அப்படின்னா இல்ல நான் ப்ளேம் பண்ணல. இல்ல நீங்க ஏன் ஸ்டேட்ல குறைக்கல அப்படி நீங்க கேக்குறீங்க. வாக்குறுதி கொடுத்து அது வேற, அது ஏமாற்று வேலை. அது வேற, அது வாக்குறுதிகள் வேற. அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்க? நம்ம இன்னைக்கு டிபேட் வந்து என்ன அப்படின்னா சர்வதேச சந்தையில குறைஞ்சிருக்கு. இப்ப தமிழ்நாடு வாங்கி ஆல் ஓவர் இந்தியாக்கு ஒண்ணு கேட்டீங்கன்னா சொல்லுங்க சார். ஐயா சூரியநாராயணன் சார் சொன்ன மாதிரி, அதாவது குஜராத்ல எப்படி சாத்தியப்பட்டுச்சு, உத்தரப்பிரதேசல எப்படி சாத்தியப்பட்டுச்சு, சண்டிகர்ல எப்படி சாத்தியப்பட்டுச்சு, அது ஏன் தமிழ்நாட்டுல வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து நாங்கெல்லாம் ரொம்ப மிகவும் ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு எக்கானமி வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருக்கு, நாங்க ஜிடிபில உயர்ந்திருக்கோம் அப்படிலாம் பேசுற தமிழ்நாடு அரசு நீங்க வந்து ஒரு 6-7 ரூபாயை குறைக்க கூடாதுங்கிறதுக்கு நீங்க முதல்ல வந்து அதுக்கான பதில் நம்ம வந்து வாங்கிக்கிடணும்ல. நீங்க குஜராத்தில் சாத்தியப்படுவது உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியப்படுறது ஏன் இங்க சாத்தியப்படல? இதை பத்தி நம்ம பேச சற்று முன் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் அவர்களை வரவேற்கிறோம் இணையமொழியாக. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த செகண்ட் ஹாஃப் அப்படியே உங்கள்கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது பெட்ரோலிய பொருட்கள் ஏன் மத்திய அரசு குறைக்கல அப்படின்னு கேட்டால் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அந்தந்த அரசாங்கங்கள் குறைச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஏன் குறைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறைக்கும் பொழுது எல்லாமே விலை குறையும்,
ஆனால் விலையேற்றம் என்னும் பொழுது மக்கள் அதுக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்க, மீண்டும் ஒரு போராட்ட மனநிலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? இல்ல 2014 கச்சா பீப்பாயில் எண்ணெய் விலை வந்து $110 வித்தும் போது நாங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அன்றைக்கு பெட்ரோலின் விலை 45 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கு 68 ரூபாய்க்கு பீப்பாவுடைய விலை வந்த போதும் இன்றைக்கு நேரடியாக விலை குறைப்பதுல இன்றைக்கு மத்திய பாஜக அரசு அலட்சியமாக இருக்கிறது என்பது தெளிவா தெரியுது. காரணத்தை பத்தி நீங்க வந்து இன்னைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா நான் பெட்ரோல் அடிக்காத காரணம் போறேன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பதில் என்பது அலட்சியமாக இருக்கும். காரணம் இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் கட்சி காலகட்டத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க இப்ப கடைசியா கொடுத்த தேர்தல் வாக்குறுதி கூட சொல்லியிருந்தோம், ஜிஎஸ்டி 2.0 நாங்க அமல்படுத்தும் போது அந்த ஜிஎஸ்டி 2.0ல எங்களுக்கு பெட்ரோலையும் நாங்க உள்ள கொண்டு வர்றதுக்கான எல்லா சட்ட முன்வடிவும் நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க சொன்னோம். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாத பாஜக அரசு இன்றைக்கு உலகளாவிய சந்தையில இன்னைக்கு பீப்பாயோட விலை இந்த அளவுக்கு $68 இறங்கின போது இன்னைக்கு சராசரியா சந்தை மதிப்பு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நீங்க 55 ரூபாய்க்கு கொடுக்க முடியும், டீசல் வந்து 54 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இதுதான் சந்தை மதிப்பு இன்னைக்கு. அப்படி கொடுக்க முடிகிற நிலைமையில இன்றைக்கு வந்து 98 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வச்சுட்டு ஏன் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கால்வரி குறைக்கலன்னு கேள்வி கேட்கறது என்ன ஒரு மூடத்தனம் அது? நீ ஏன் சார் 50 ரூபாய் குறைக்கலன்னு கேட்டா அதுக்கு நாங்க 7 ரூபாய் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறைச்சிருக்கோம்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், மத்திய பிரதேசத்துல உங்களுடைய ரேட் என்ன, மகாராஷ்டிரால ஆள்றீங்களா உங்களுடைய பெட்ரோல் டீசல் விலை என்ன, எவ்வளவு ரூபாய் மானியம் கொடுத்துக்கிறீங்க? 8 ரூபாய் அதிகமா இருக்கு இங்க தமிழ்நாட்டை விட. நீங்க ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாநிலங்கள்லாம் நீங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல நீங்க குறைப்ப, மீறி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துக்குமே நாங்க கூட்டி நான் என்ன கேட்கிறேன், நீங்க மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்தியா முழுவதும் மொத்தமா ஒரு 20 ரூபாய் ஜிஎஸ்டில கொண்டு வாங்க இன்னைக்கு. அதுதானே உச்ச நீதிமன்ற கேள்வி கேட்குது. அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? நீங்க உண்மையான பாமர மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால், பாமர மக்களுடைய விலையேற்றம் உங்களுக்கு கரிசன பார்வையில் பட்டிருந்தால் நீங்க கண்டிப்பா அந்த விலையேற்றத்தை தடுக்கிறதுக்கு இன்றைக்கு கச்சா எண்ணெயோட விலை குறைந்தும் நீங்க விலையை குறைக்காம இருக்கிறீங்களே, அது மூலியமாக உங்களுடைய மனம் என்பது பாமர மக்கள் மீது இல்ல. நீங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நிறுவனங்களும் கார்பரேட் முதலாளிகள் வசந்தான் உங்களுடைய ஆட்சி இருக்குது என்பதை இன்றைக்கு கச்சா எண்ணெய் இறங்கியும் ஏற்காத காரணத்துல தெளிவா தெரியுது. உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு சூரிய நாராயணன், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. கார்பரேட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, கேஸ் இந்தியாலாம் மத்திய அரசாங்கத்துது. நான் என்ன கேட்கிறேன், குஜராத்ல அரசாங்கமே சாராயம் விற்காத அரசாங்கத்துல 45,000 கோடி வரல. ஆனா அரசாங்கத்தால் சாராயம் விற்கும் தமிழகத்துல 45,000 கோடி பணம் வரும்போது குஜராத்ல 8 ரூபாய் குறைக்கும் போது ஏன் தமிழகத்துல 8 ரூபாய் அந்த மாநில அரசு குறைக்க கூடாது? ரைட், உங்களுடைய சொல்றீங்க. அரசியலமைப்பு சட்டம் 41 இந்திய நாட்டுடைய பூரண மதுவிலக்கு இருக்கு. திரும்ப உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல 41வது வகுப்புல இந்திய நாடு முழுவதும் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரலாம். ஏன் உங்க குஜராத்துக்கு மட்டும் கொண்டு வரீங்க? இந்தியா முழுவதும் சரி இருங்க, நீங்க மத்திய அரசு தானே நேரடியா பூர்ண மதுவிலக்கு என்ன அமல்படுத்த வேண்டியதானே? அந்த அங்கீகாரம் உங்களுக்கு இல்லையா இருக்கா இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கீங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இங்க பேசி இங்க இருந்து போற அமைச்சர்களுக்கு யாருக்கு இங்க ஆங்கிலம் கூட பேச தெரியாது சொல்றாருல, அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பூர்ண மதுவிலக்குக்கான சாராம்சம் இருக்குன்னு தெரியும்ல. நேரடியா இருந்து பிளைட் முடிச்சு போய் நேரடியா இந்திய நாடு முழுவதும் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டியதானே? ஏங்க நீங்க குஜராத் மாடல்ன்றீங்கல்ல, கடைசியா இங்க 2022 ஒரு நாளைக்கு 6 ரேப் கேஸ் ஃபைல் ஆனது என்ன மாநிலம் தெரியுமா? குஜராத் மாநிலம். எங்க கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு 6 லட்சம் குழந்தைகள் பசியில் பட்டினியமாக தூங்கி வருது என்று கடந்த யூனிவர்சிட்டியோட ரிசர்ச். அதெல்லாம் நீங்க போய் படிங்க, நான் படிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன். தவறாக இல்ல, இது இணையதளத்திலே இருக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் நீங்க போய் படிங்க. இந்த பல விவாதங்களை பேசியாச்சுனாங்க. சரியாக பேசாதீங்க. அதான் பிரைம் மினிஸ்டர் கரீப் யோஜனால 80 கோடி மக்களுக்கு இலவசமாக 25 கோடி மக்கள் வெளில வந்திருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்கு. 25 கோடி மக்கள் பசிப்பட்டிலிருந்து வறுமையில வெளில வந்திருக்காங்க. 2014 இந்திய நாட்டிய பரிசீலனை குறியீட்டுல இந்தியா எந்த இடத்துல இருந்துச்சு?
இன்றைக்கு எந்த கருத்துல இருக்கு? ஐயா ஐநா சபை ரிப்போர்ட் ஐயா. ஐயா நான் கேட்கிறேன் அதே ஐநா சபை ரிப்போர்ட் தான் ஐயா. பசியின் குறியீடுல 2014 இன்னைக்கு 117 இடத்துல இருக்கு. அதை ஒத்துக்கிட்டு போங்க. 117 இடத்துல இருக்கு இன்னைக்கு உலக பசி குறியீட்டு இல்ல. அதை ஸ்ரீலங்காவுக்கு பின்னாடி தள்ளிட்டீங்க நீங்க இந்தியாவை. பசி குறியீட்டை பத்தி பேசுறீங்க. எங்க சொல்லுங்க 10 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு பசி குறியீட்டுல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோம்? எங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுங்களேன். நான் சொல்றேன் 2000 நம்ம பேசிட்டு $110 அதிகபட்ச உச்சபட்ச விலை 2000 இருந்து 2024 ஆண்டுகள்ல உச்சபட்ச விலை காங்கிரஸ் ஆளுகின்ற நேரங்கள்ல வந்துச்சு. அன்றைக்கு கூட 40 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் வச்சான். நீங்க இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விக்குது. ஏன் 2 லட்சம் கோடி போட்டு மக்கள் ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கும் சிலிண்டர் 500 ரூபாய் கிடைக்கும் தான் பேசிட்டு இருக்கேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி 62 ரூபாய்க்கு சிலிண்டரோட இன்னைக்கு கச்சா பீப்பாய் எண்ணெய்களில் வந்தும் கூட ஏன் விலையை இறக்க மறுக்கிறது பாஜக அரசு? இதுதான் கேள்வி எழுப்புது. என்னைக்கு சார் விலை ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு? இன்னைக்கு தானே நேற்றைக்கு இறங்கி இருக்கு. கொஞ்சம் பொறுங்களேன். நீங்க மார்ச் 18ஆம் தேதி நீங்க வந்து டீசல் விலையை குறைச்சிக்க நடுவுல எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 2 ரூபாய் குறைச்சிக்கங்க. அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு தெரியுமா? சகோதரர் இப்ராஹிம் ஒண்ணே 2021 தேர்தல் அறிக்கையில நம்ம தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாரு. உங்க கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா குறைச்சிருக்காரா? இல்ல. என்னோட கேள்வி என்பது ஒரே ஒரு கேள்வி. மாநில அரசாங்கம் நினைத்தால் ஒரு 7-8 ரூபாய் குஜராத்தையும் மற்ற மாநிலத்தையும் நீங்க மற்ற எல்லாம் பேசுறீங்களா? குஜராத்ல இன்னைக்கு டீசல் விலை எவ்வளவு? தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நிமிஷம் இப்ராஹிம், தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை போட்ட எதிர்க்கட்சிகள் வைத்த கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் டீசல் விலையை 3 ரூபா குறைச்சாங்க. இல்ல அது குறைச்சிட்டாங்க. நான் சொல்ல விடுங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். டீசலுக்கு விலை 3 ரூபா குறைச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் விட்டுருங்க சார். இந்த 3 ரூபா 7 ரூபா குறைக்கிறதுலாம் விடுங்க. உங்களுடைய மத்திய கலால் வரி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு டீசலுக்கு எவ்வளவு சார் சொல்லுங்க? மத்திய கலால் வரி எவ்வளவு உங்களுக்கு வருது? எங்களோட ஆட்சி இருக்கும்போது எவ்வளவு உங்களோட ஆட்சி சொல்லுங்க. பதிலுக்கான சவுண்ட் சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க. நான் சொல்றேங்க. அதாவது பெட்ரோல் விலையில 34% மாநில அரசுக்கு போகுது. புரியுதுங்களா? 34%. டீசல்ல 28% தமிழக அரசுக்கு போகுது. இல்ல நீங்க கேட்டு சொல்றேன். அதாவது ஐயா மத்திய அரசுக்கு கான்ட்ரிபியூஷன் பெட்ரோல் பிரைஸ்ல 57% போகுது. ஆனா மாநிலத்திற்கு 43% போகுது. ஆனா 43ல இவங்க குறைக்கலாம். 57%ல ராணுவத்துக்கு செலவு பண்றாங்க, எல்லா சயின்டிபிக்கலா பண்றாங்க. இவங்க 43% வருது. என்ன சயின்டிபிக்கலா பண்றாங்க? இஸ்ரோ பண்றாங்க. இஸ்ரோ அறிவியல் ஆராய்ச்சிக்கு முழுக்க மத்திய அரசாங்கம் கொடுக்குது. கடைசியா இந்த நம்ம சிஏஜி ஊழல் வந்துச்சுல, அதுல நம்மளுடைய ஹெயில் சொல்லுவோம்ல, அந்த ஹெயில் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 128 கோடி ஊழல் நடந்திருக்கு. ஊழல் பண்றீங்க. ஒரு ஊழல் கூட பார்லிமெண்ட்ல பேச மாட்டீங்க. தெரியல உங்களுக்கு? தெரியுங்க சார். டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 128 கோடி சிஐஜில ஊழல் சார். சார் அது என்ன பண்றீங்க? ஒரு மே மாசம் ஒரு கிலோமீட்டருக்கு 256 கோடி ரூபாய் போட்டு ஊழல் செய்தது இந்த பாஜக அரசு. இதே நீங்க விண்வெளிக்கு மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு அட்வொகேட்ஸ் இருக்காங்க? அதாவது கிட்டத்தட்ட 50 ரூபாய் உற்பத்தி விலை பிரதர் இன்னைக்கு இருக்க பெட்ரோல் டீசலுக்கு. அதற்கு மேல இருக்கக்கூடிய 10 ரூபாய் ஸ்டேட்டோட டாக்ஸ். ஆக்சுவலா பெட்ரோலியம் ப்ராடக்டோட இன்றைய விலை ஆக்சுவல் ரேட் ப்ராடக்ட் ரேட்னா 56 ரூபாய் 82 காசு. ஆனா நமக்கு தமிழ்நாடு வந்து 48 ரூபாய் 60 பைசாவை வந்து வரியா வந்து பெட்ரோல்ல வாங்குறாங்க. இதுல வந்து குறிப்பா வந்து என்ன அப்படின்னா
மாநில அரசு விதிக்கும் வரி மட்டுமே, இதில் டீலர் கமிஷன், போக்குவரத்து கட்டணம் ஆகியவை இதில் குறிப்பிடலை. ஸோ அப்படின்றப்போ வந்து இவங்க பிஜேபி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, சர்வதேச சந்தையில் குறைஞ்சிருக்கு, குறைங்கன்றீங்களே, நீங்க வாங்குற வரியில ஒரு 8 ரூபாய் குறைச்சாலே 8 ரூபாய் குறையுமே ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 48% முழுக்க இவங்க கிடைக்கிறது இல்ல சார். அது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டேட் டாக்ஸ் வச்சிருக்கீங்களா, ஏன் இதை ஜிஎஸ்டியில கொண்டு வர மாட்டேங்குன்ற கேள்வியே இங்கதான் இருந்தது. நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம், நீங்க ஸ்டேட் எக்ஸம்ஷனுக்கு நீங்க ஸ்டேட் டாக்ஸ்க்கு அப்ளை பண்ணாம நீங்க ஜிஎஸ்டி டேக் அப் பண்ணிக்க வேண்டியதானே. நாங்க குறுக்க பேசாதீங்க சார். நாங்க இது மூலியமா சம்பாதிச்சு கொடுத்தா கடைசியாக 18,000 கோடி நாங்க வந்து வரி கொடுக்கணும். எங்களுக்கு நீங்க எவ்வளவு வரி கொடுத்தீங்க இந்த பட்ஜெட்ல? இந்த முறை தமிழ்நாடுக்கு எத்தனை கோடி ரூபாய் வரி எங்களுக்கு வந்து பட்ஜெட்ல ஒதுக்கீங்க? எவ்வளவு ஒதுக்குனீங்க? ரயில்வே பட்ஜெட்ல பிங்க் புத்தகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ரயிலுக்கு ஒதுக்கப்பட்ட 11 கோடிகள்ல வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்குது. இப்ராஹிம், 1000 ரூபாய் ஒதுக்குறது எதுக்கு தெரியுமா? நீங்க ஒண்ணே சொல்றதுக்காக வேற எதுவும் இல்ல. அது நாங்க கண்டினியூ பண்ண போறோம்ங்கிறது தான். அந்த திட்டம் வந்து முழுமையாக நிராகரிக்கப்படவில்லை. திட்டம் தொடரும். செல்வம் சார், இடைக்கால பட்ஜெட்ல பிப்ரவரி மாசம் விட்ட அறிக்கை உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை வரைக்கும் கிட்டத்தட்ட 918 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ரயில்வேக்கான நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. இப்ப நடைபெற்ற முழு பட்ஜெட்ல இந்த பிங்கு புத்தகத்துல வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கீங்க, மாத்தி அமைச்சீங்க. இதுல ஒரு மாதத்துக்கு நீங்க பண்ணல சார், ஒரு சரிங்க, நீங்க ஒரு மாதத்துக்கு பண்ணல, கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேல தமிழ்நாட்டுல மட்டும் வெறும் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க. இது எப்படி இடைக்கால பட்ஜெட்ல உங்களுக்கு தெரியாதா? தேர்தல் வந்துச்சு, அதுக்கு காரணமாக வாக்கு வங்கி பெறணும். அதற்காக நீங்க கையில கொண்டு ரயில்வே பட்ஜெட் ஒதுக்குவீங்க. அப்புறம் ஓட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் பெருமையான அரசு கிடைக்கலன்னு 40 சீட்டு இழந்துட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கையை வளர்த்து விட்டீங்க தமிழ்நாட்டில். அப்படி பார்த்தா சார், நீங்க அப்படியே காங்கிரஸ் கட்சி எத்தனை சார் வந்து 99 தான் நிக்கீங்க சார். நாங்க நான் வந்து நம்பர் பத்தி பேசுறேன், ரயில்வே பட்ஜெட்ல அந்த திட்டம் தொடர்கிறது. அதாவது அந்த திட்டத்தை கம்ப்ளீட்டா நாங்க முடிச்சு க்ளோஸ் பண்ணிரல. அந்த திட்டத்தை உங்களுக்கு நீங்க வந்து அரசியல் மூத்த தலைவர், உங்களுக்கு தெரியும் நிதி ஒதுக்கீடு இடைக்கால பட்ஜெட்ல ஒரு ஒதுக்கீடு நிதியை ஒதுக்கிட்டா அந்த ஒதுக்கீடுடைய தொகையை மறுபரிசீலனை செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கு பொருளாதார அடிப்படையில கடைசியா இப்ப நடந்த முழு பட்ஜெட்ல ஏன் மாற்றணும்? இன்னொன்னு கேளுங்க, கேளுங்க சார். ரயில்வே அட்வைசரி கமிட்டி இருக்கு, ரயில்வே வந்து பினான்சியல் கமிட்டி இருக்கு. அந்த அவங்க எல்லாம் கூடி பேசி அப்போ தேவைக்கு இன்னொன்னு உங்க மாநில அரசு ஸ்டாண்டிங் கமிட்டி விவாதிக்கணும்னா நீங்க பிரிமுக்கு ரிலீஸ் பண்ணாதானே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு டிஸ்கஷனுக்கே போகும். நீங்க அந்த பிரிமுக்கு நீங்க எப்ப ரிலீஸ் பண்றீங்கன்னா பட்ஜெட்டுக்கு அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணணும். ஆனா பார்லிமெண்ட் டிஸ்க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பிரிமுக்கே வெளியிடுறீங்க. காரணம் விவாத பொருள் ஆயிரும். உங்கள்கிட்ட 40 எம்பி இருக்காங்க சார். 40 எம்பி போய் ரயில்வே மினிஸ்டர் பாருங்க சார். இப்ப பாருங்க, நீங்க தமிழ்நாடு தமிழ் உணர்வுன்றதே மறந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கல அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இருக்கிறது மன வருத்தம். எங்களுக்கு தேவைப்பட்ட நிதி ஒதுக்கப்படலைன்றது வருத்தம். நீங்க சரியா நியாயப்படுத்துறீங்க. அதெல்லாம் கேட்கறது ஒண்ணு இல்ல. 9 மாவட்டத்துக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியை இடைக்கால பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியை ஏன் மாற்றி அமைச்சீங்க? அதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எது முக்கியமான திட்டங்கள், அவசரமான திட்டங்கள், ஒரு 70% நிறைவேறிய திட்டங்களை முழுமைப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது எல்லா காலத்திலும் நடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்கள் ஆகட்டும், எல்லா திட்டங்களுமே நிறைவேறும். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். திரு சூரியன், உங்களிடம் வந்து நிறைவான கருத்து நான் எதிர்பார்க்கிறேன். அதாவதுங்க, என்னை பொறுத்தவரை சாராயத்தால 40,000 கோடி தமிழகத்துக்கு வரும்போது நிச்சயமாக பெட்ரோல் பிரைஸ்ல ஒரு 5 ரூபாய் குறைக்கலாம். குஜராத் அளவு கூட குறைக்க வேணாம், குறைக்கலாம். இன்னொன்னு, பெட்ரோல் பிரைஸ் ஜிஎஸ்டி குறைக்கலனா எல்லா பணமும் ஸ்டேட் கவர்மெண்ட் வருது. என்னோட சகோதரத்துக்கு சொல்றேன், மாநில அரசு ஏன் குறைக்கல? கடைசியா மக்களுக்கு தான் சார் போகணும். மக்கள் 103 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணுமா? 95 ரூபாய். அதுதான் வந்து அவங்க சொன்னாங்க. இல்ல, மாநில நீங்க கொண்டு போயிட்டு
இல்ல ஒரே மக்களுக்கு இல்ல மத்திய அரசு நீங்க எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க தமிழ்நாட்டுல? சரியா கட்டிங்க. அதாவது 2004 to 2014 காங்கிரஸ் பீரியட்ல 94,000 கோடி தமிழகத்துக்கு கொடுத்தாங்க. அதோட 2.5 மடங்கு கொடுத்திருக்காங்க இந்த பீரியட்ல. ஐ கிவ் யூ ப்ரூஃப். அப்ப இந்த பட்ஜெட்ல 2024-25ல 10 வருஷத்துல இல்ல அது நம்ம பிரசன்ட் பேசலாம், பாஸ்ட் வேணாம். இல்லங்க, இந்த வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட் ஒதுக்கீடு எவ்வளவு? மோடி கவர்மெண்ட்ல 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 11 லட்சம் கோடியை அதுக்கு வந்து 10 வருஷத்துல 4 லட்சம் கோடி கொடுக்கல சார். இல்ல சார், டபுள் வரை 2024-25க்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க? எந்த தரவு பண்ணாலும் சொல்லல. ஆனா ஒதுக்கல, ஒதுக்குறதா தான தரவு இருக்கு உங்களுக்கு. அதுதான் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கடந்த 10 வருடங்களில் 11 லட்சம் கோடி டேட்டாபேஸ் இல்ல பிஜேபி கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் இல்ல சார், சார் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கிறோம் சார். 10 லட்சம் 11 லட்சம் சார். நேத்து எனக்கு பசிச்சு சாப்பாடு கொடுத்தீங்க, அது வேற. இல்ல இன்னைக்கு பசிக்குதே, சாப்பாடு இல்லையே. இல்ல விருதே போட்டுருக்காங்க. 94,000 கோடி எவ்வளவு பேப்பர்ல தான் சார் விருந்து எழுதி வச்சிருக்காங்க. இல்ல 11 லட்சம் கோடி கொடுத்ததுங்கிறது அந்த 11 லட்சம் கோடியை நிறைவான கருத்து. அண்ணா திமுக நிறைவான கருத்து. இல்ல என் நிறைவு கருத்து நிறைவான கருத்து. என் நிறைவு கருத்து சொன்னீங்கன்னா நீங்க அந்த பொருளாதார பொருள் போட்டதுனால எப்பொழுதுமே ஒரு பட்ஜெட் போடும்போது இஷ்டத்துக்கு குறைச்சி இஷ்டத்துக்கு ஏத்தினா பிஸ்கல் டெபிசிட் வந்துடும். ஒரு கவர்மெண்ட் பிஸ்கல் டெபிசிட் வந்தா டிஃப்ளேஷன் வரும், இன்ஃப்ளேஷன் வரும், ஜிடிபி குறையும், அந்த பொருளாதாரம் நடுக்கிவிடும், ஒடுக்கிவிடும். அப்ப ஒரு நியூட்ரலாகவும் யூக்லிபிரியமாகவும் ஒரு அரசாங்கம் நடத்த முடியும். அதாவது குறைக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல ஊடகத்துக்கு சாத்தியமில்லை. தீபாவளிக்கு முன்பே நீங்கள் இந்த ராஜ் டிவி பார்த்துக்கொள்ளுங்கள். குறைந்தது பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் நிச்சயம் மோடி அரசு குறைக்கும். அந்த டிவி அன்னைக்கு சொல்லுவேன், இது நிச்சயம் நடக்கும். அது துர்கா பூஜை போது நடக்கும். இதை திரு மோடி கொடுப்பார். இதுதான் உண்மை. நன்றி நன்றி. திரு இப்ராஹிம், உங்களுடைய நிறைவான கருத்து. இல்ல இவ்வளவு பேசிட்டு பொருளாதார நிபுணர்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. என்னட்டு பங்குச்சந்தையுடைய விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்திய நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சர் அவர்களும் சொன்னாங்க, இந்த தேர்தல் ஜூன் 4 அன்றைக்கு பாருங்க மிகப்பெரிய உச்சத்தை தொடும் சொல்லி ஒரு பங்குச்சந்தையில மிகப்பெரிய ஒரு போலியான கருத்து திணிப்பை கொண்டு வந்து அதன் மூலியமாக 14 லட்சம் கோடி லாபம் பெற்று பாமர மக்களின் 30 லட்சம் கோடியை இழப்பான என்று எடுத்தது இந்த பாஜக அரசு. இதையும் சேர்த்து சொல்லணும். அதே நேரத்துல இன்றைக்கு 635வது இடத்துல இருந்த அதானிய உலக பணக்கார பட்டியல 6வது இடத்துக்கு கொண்டு போனார் இதே பாஜக அரசுதான். இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் விலையும் 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் விலையும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு. 16,000 கோடி ஒரு நிமிஷம் இருங்க. அதே நேரத்துல 16,000 கோடி மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த பாஜக அரசு. அதையும் குறிப்பிட்டு சொல்லணும்ல. அந்த காசை வச்சுட்டு இன்னைக்கு நீங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? மல்லையார் லலித் மோடி எங்க இருந்தாரு வந்தாங்க? மல்லையார் லலித் மோடி நாட்டை விட்டு ஓடி போனாங்க. சரி, ரைட். நிறைவான கருத்து இப்ராஹிம், நிறைவான கருத்து சார். அதாவது இந்த காங்கிரஸ் கட்சி 2014 ஆட்சிக்கு முன்பாக கொடுத்த பெட்ரோல் விலை, அன்றைக்கு இருந்த கச்சா எண்ணெயுடைய விலை கிட்டத்தட்ட 110 ரூபாய் பேரலுக்கு வித்த போதும் காங்கிரஸ் வந்து 40 ரூபாய்க்கு இந்தியா முழுவதும் இந்த மாதிரி இந்த மாநிலம் குறைக்கின்ற அட்வைஸ் எல்லாம் சொல்லல, எல்லா மாநிலத்திலும் கொடுத்துச்சு. ஆனா இன்றைக்கு பாஜக அரசு பாமர மக்கள் மீது அக்கறையற்ற அரசாக இருக்கிறது. ஓகே, நன்றி நன்றி. அப்படியே இணைப்பில் இருங்க சார். பொருளாதார நிபுணர், அதாவது இப்போ எல்லா அரசியல் பேசினாலும் இந்த எக்கனாமிக்கலி அப்படின்னு வரும்பொழுது அது நிறைய டிஃபேக்ட் இருக்குது. அது இப்போது இந்த கச்சா எண்ணெய் விலையினுடைய சரிவு நம்முடைய ஷேர் மார்க்கெட்டில் எதிரொலிக்கிறதுக்கு, பங்குச்சந்தையில் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நமக்கு நேரடியான பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படும். எதனால் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம ஹெவிலி டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ். 90% நம்மளுடைய தேவைகளை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம தேவைகள் அதிகரித்து கொண்டிருக்கு. ஏன்னா இப்போ வாகனங்கள் விற்பனையெல்லாம் பார்க்கும்போது எவ்ரி மந்த் அந்த விற்பனையை அதிகரித்து கொண்டிருக்கு. அதாவது நிறைய வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கு ரோடுகளில். இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸுக்கு பெட்ரோலியம் தேவை. ஸோ அதனால் இது போன்ற விஷயங்களுக்காக நம்ம இறக்குமதி பண்ணி கொண்டு தான் இருந்தாகணும், எந்த விலை கொடுத்தாலும். இப்போ விலை குறையும் போது நம்மளுடைய டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது அதிகப்படுது. நம்ம வந்து கம்மியான டாலர்ஸ் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது அது பொருளாதாரத்துக்கு நல்லது. ஃபிஸ்கல் டெபிசிட் இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை அது எப்பொழுதுமே டெபிசிட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ அது கொஞ்சம் அந்த கேப் வந்து குறைந்திருக்கு. ஸோ மேலும் குறைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு அது பங்குச்சந்தை அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் ஒரு விஷயம்தான். அதுவே வந்து பொருளாதாரத்தை மட்டும் சொல்லிட முடியாது. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இம்பேக்டிங் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். பட் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும்
கச்சா எண்ணெய் விலை குறைவு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா நமக்கு நேரடியான பலன்களை வந்து நம்ம அது அதிகப்படுத்தும். அதனால தான் இப்போ இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸுடைய அந்த புஷ் அப்படிங்கிற அந்த பாலிசி அப்படிங்கிறது அதிகமாக நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வி வாண்ட் டு பி லெஸ் டிபெண்ட் ஆன் ஆயில். இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம மூவ் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயிலுடைய இம்போர்ட் குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது போன்ற ஒரு ப்ராட் பேஸ் ஸ்ட்ராட்டஜி தான். பட் மொத்தமாக சொல்லும்பொழுது பொருளாதாரத்துக்கு இந்த கச்சா எண்ணெய் விலை குறைவது அப்படிங்கிறது நிச்சயமாக நன்மைகளை பயக்கும். அது நமக்கு ஒரு ரிசர்வ்ஸ் அதிகரிக்கப்படுத்தும், நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படுத்தும். நன்றி சார். நன்றி. பொருளாதாரத்துக்கு முன்னேறதுக்கு பெட்ரோல் விலையெல்லாம் குறையிறது உண்மை. ஆனால் நிதர்சனம் உண்மைன்னா குறைக்க முடியாதும் கொஞ்சம் எல்லா வித ஸ்டேட்டையும் சேர்த்து கேட்கணும். ஏன்னா அந்த மத்திய அரசு என்பது மாநிலங்கள் வார்த்தையை கேட்குது. கலைஞருக்கே நாணயம் போடுறாங்க மத்திய அரசு. நியாயம் இருக்கிறது. பெட்ரோல் விலை குறைந்தால் பொருளாதாரம் நிறைவான கருத்து இல்ல. நான் அடுத்த ஆள்கிட்ட கேட்கணும். திரு செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில நீண்டகால பலன்களை தரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. மரியாதைக்குரிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி வந்து நம்ம அதெல்லாம் ஏற்பாடு சூரிய சக்தி சோலார் பவர் ப்ராஜெக்ட்லாம் நம்ம ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு வரோம். விண்ட் எனர்ஜில இம்ப்ரூவ் ஆகிட்டு வரோம். அப்படி வரும்போது எதிர்காலத்துல டீசல் பெட்ரோல் தேவை குறையும் என்று அதற்கான நீண்ட கால கனவு திட்டங்கள், அதாவது நீண்ட கால திட்டம் லாங் ஸ்டாண்டிங் ப்ராசஸ் வந்து நடந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த 2014-19 காலம் வந்து இந்தியாவினுடைய எல்லா வகையிலும் பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, வளர்ச்சியில, ஜிடிபில எல்லாத்திலையும் ஒரு பொற்காலமாக நம்ம ஒரு துர்கா பூஜைக்கோ அல்லது தீபாவளிக்கோ மத்திய அரசு பெட்ரோல் விலை குறைத்து ஒரு பரிசு கொடுக்குமா கடந்த ஆண்டை போல? வாய்ப்புகளை ஐயா சூரியநாராயணன் அவர்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. மிக அக்கறையாக வேகமாக துர்கா பூஜை துர்கா பூஜை தீபாவளிக்கு குறைக்கட்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, அதாவது எதிர்காலத்தின் மீது மிக நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக கிடைத்திருக்கிறார். 2014-19 இந்தியாவினுடைய பொற்காலமாக இருக்கும். நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்வம் உங்களுக்கு ராசிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்தபடியாக அரங்கினில் திரு சூரியநாராயணன் பொருளாதார நிபுணர், உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமொழியாக வந்து அலுவல் காரணமாக விடைபெற்று சென்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முடிந்தவரை இந்த பெட்ரோல் டீசல் விலையானது குறையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த விவாத நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம் மக்களே.